வாங்கப்பா, வாங்கம்மா. அங்கிருந்து எப்பவோ கிளம்பிட்டுதா சொன்னாங்க. இம்பிட்டு நேரமா வர? அந்த பஸ்ஸுக்காரன் கொள்ளையில போறவன் ஊர்ல இருந்து உருட்டிக்கிட்டே இல்ல வாரான். என்னத்த பண்ண சொல்ற? சரி சரி, 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடு எடுத்து வைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ என்ன ஒத்தையில இருக்கிற? சிட்டுவையும் அவங்க அம்மாவையும் துணைக்கு வந்திருக்க சொன்னனே, வந்தாங்களா இல்லையா? இம்பிட்டு நேரம் இங்கதாம்மா இருந்தாங்க. நீங்க வரதா போறீங்கன்னு நான் தான் அனுப்பிவிட்டேன். பைய கொடுங்க. அத்தா கோகிலா, ஒரு நிமிஷம்மா. என்னப்பா? இந்த வேலு பைய சென்னையில் தான் இருக்காங்கிறதும் அவன் ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்கிறதும் உனக்கு தெரியுமாம்மா? ஏங்க வீட்டுக்குள்ள வந்ததும் வராதுமா இப்ப எதுக்குங்க அவனை பத்தி பேசிக்கிட்டு? பேச்சு நீ முதல்ல சும்மாரு. நான் ஒன்னும் உன்னை கேட்கல. கோகிலா, கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. தெரியும்பா. அவனோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையவே நடுத்தருள்ள நிறுத்திட்டு போனது மறந்து போச்சாமா? உன் நிச்சயத்தன்னைக்கு மாலை எங்களுத்துப்பா நிக்க வேண்டிய பொண்ணு கழுத்துல சுருக்கயிற மாட்டிக்கிட்டு நின்னியே, அதுக்கு அந்த பயதான காரணம் என் அக்கா தான் எனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லி உன் முந்தானியை பிடித்து சுத்தி சுத்தி வந்த ஆனந்தி இன்னைக்கு ஊரை விட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு அந்த பயதானமா காரணம். அவனுக்கு அக்காவும் தங்கச்சியும் சேர்த்து கருணை காட்டுறீங்களா? ஏமா? தப்பு யார் தான்ப்பா பண்ணல, மன்னிச்சிடுங்கன்னு அழுதான். ஆனந்திக்கு முன்னாடி அவனையும் நான் தானப்பா வளர்த்தேன். எனக்கு தம்பினா அவன் ஒருத்தன் தானே இருக்கான். கல்யாணத்துல அவனும் சபையில இருந்தா நல்லா இருக்குமேனுதான். நீயும் அம்மாவும் வளர்த்தது பிள்ளை இல்லம்மா, மலைப்பாம்பு. குடும்பத்தையே முழுங்கி செரிச்ச விஷப்பாம்பு. உங்க அம்மாவும் தங்கச்சியும் ஊட்டி ஊட்டி வளர்த்ததை பார்த்து குடும்பத்தையே தாங்க போறான்னு ஊரெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நானும் கூட அவன் மேல நம்பிக்கைய ஆலமரமா வளர்த்தேன். என் நம்பிக்கைய, உங்க அம்மா நம்பிக்கைய, உன் தங்கச்சி நம்பிக்கைய எல்லாத்தையும் வேரோட சாச்சிட்டு போயிட்டான இந்த பையன். அவன் மேல புதுசா நீ இருக்குமா நம்பிக்கை வைக்கிற? வேண்டாமா, அவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாமா. உங்க அப்பையும் எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியம் பிடிச்சவன். என் வைராக்கியத்தை என் பொண்ணுங்க நீங்க சோதிச்சு பார்க்காதீங்க. இனிமே அந்த பையன் சவகாசமே உங்க 2 பேத்துக்கு இருக்க கூடாது. நல்ல விதத்துல சொல்றேன், கேட்டுக்குங்க. அவர் சொன்னதை தாண்டி நானும் சொல்றேன். அவனை தலை முழுகிட்டு ஆக வேண்டியதை பாரு. போய் சோறு எடுத்து வை போ. ஆனந்தி, 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 எழுந்துடுறீ. அன்போட அம்மா கால் பண்றாங்க, பேசு. இல்ல 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 வேணாம், நான் பேசல. இங்க பாரு ஆனந்தி, நீ பேசாம இருக்கிறதால எதுவும் மாற போறது இல்ல. நீ அமைதியா இருக்க இருக்க உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு அன்பு உன்னை தேடி ஹாஸ்டலுக்கு வந்த மாதிரி அவங்களும் வர போறாங்க. போன்லயாச்சும் ஏதாச்சும் பேசி சமாளிக்கலாம். நேர்ல வந்து நிக்கும் போது எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு உண்மையை மறைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அட்டென்ட் பண்ற, பேசு. ஹலோ மருமகளே, அன்பு இப்பதாமா சொல்லிட்டு இருந்தான் பீச்சால வந்து உன்னை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு. கேட்டதும் எனக்கு ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்னமோ ஏதோன்னு. இல்ல, எனக்கு எனக்கு எதுவும் ஆகல, நீங்க பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் தான் அன்பு சொன்னான்,
உனக்கு ஒன்னும் ஆகல, காப்பாத்திட்டான்னு. உனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துகிட்டே இருக்கு. இத பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாம் கண் திருஷ்டியா தான் இருக்கும். நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. அத்தை உன் காலடி மண் எடுத்து சுத்தி போடுற. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சரியா? இல்ல 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 இ- 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 என்னால வர முடியுமான்னு தெரியல. நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனந்தி, என்ன ஆச்சு உனக்கு? அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு உன்னை பார்க்க வந்த போதும் இப்படிதான் ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுன. அப்பவே உன்கிட்ட அப்படி பேசாதம்மா, அத்தன்னு உரிமைய கூப்பிடுன்னு சொல்லிட்டு தானே வந்த. இப்போ ஏதோ மறுபடியும் மூணாவது மனுஷ கிட்ட பேசுற மாதிரியே பேசுற. என்ன மருமகளே இது? அது அது வந்து வந்து மா நீயே பேசிட்டு இருந்தா எப்படிமா? குடு, நானும் பேசிட்டு தரேன். அண்ணா, நீ தான் பீச்ல பார்த்து பேசிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? நான் தான் பேசவே இல்ல. என்கிட்ட கொடுங்க. ஏய், நான் பேசிட்டு தரேன், நீ அப்புறமா பேசு. போனை கொடுமா. டேய், நான் இன்னும் முழுசா பேசவே இல்லடா. மா அதெல்லாம் நீ அப்புறம் பேசிக்கமா, போனை கொடு. ஆனந்தி, ஆ சேஃபா ஹாஸ்டல் போயிட்டல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தண்ணியில முழுகினதுல காய்ச்சல் எதுவும் இல்லையே? இல்ல. எதுக்கும் நீ ஒன்று பண்ணு. நான் ரசம் சாதம் அம்மா கிட்ட சொல்லி பண்ண சொல்றேன். சமைச்சதும் நான் கொண்டு வரேன். நீ சாப்பிட்டு மாத்திரை ஏதாவது போட்டு படுத்து தூங்கு. காலையில உனக்கு நார்மல் ஆயிடும். இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் சாப்பிட்டேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். நாளைக்கு பேசிக்கலாம். வச்சிடுறேன். டேய், என்னடா போனை பார்த்துட்டு இருக்க? போன் என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். கொடு. ஆனந்திய போனை கட் பண்ணிட்டான். போதுமா? கவலைப்படாத ஆனந்தி, எல்லாமே சரியாயிடும். போனை கொடு, நீ படு. படுத்துக்கோ, நீ ரெஸ்ட் எடு.